அந்த பொண்ணு ஒரு அட்டகாசமான புடவை உடுத்திட்டு கணவனுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு ரூமுக்குள்ள போனா. ஆமா, அவங்க கணவன் அவங்க காதலி கூட விளையாட்டு விளையாடிட்டு இருந்தானே. அவ சில நொடிகள் அப்படியே நின்னு போச்சு. என்னடான்னா அவளுக்கு அவங்க காதலி எப்படி அவளை விட சிறந்தவளா இருக்காங்கன்னு புரியல. ஆனா அதுக்குள்ள கதவு பக்கத்துல நின்னு காவல்காரங்க வாய் காய்ஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரா சாக்லேட் போட்டு சாப்பிட்டாங்க. அந்த நேரத்துல யாருக்கும் இந்த பொண்ணுக்கும் காவல்காரனுக்கும் பின்னால காதல் வருமான்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணோட பெயர் வான்சு. ஒரு பிரபலமான கொரிய குடும்பஸ்தர் அவங்க கணவன். சவுத் கொரியாவுக்கு நல்லெண்ண தூதுவரும் இருக்காங்க. ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசி சில நாடுகள் யுத்தம் பண்றதால எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு வெளிச்சம் போட்டாங்க. அமைதிக்கு எதிரா இருக்கிறவங்கள கண்டிச்சாங்க. ஆளுங்க குழுவிடம் உதவி கேட்டாங்க. ஆனா கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே செக்ரட்டரி ஓடி வந்து சொன்னா, அமெரிக்கா ஒரு கடுமையான மெயில் அனுப்பிருக்கு. நம்ம கண்டனம் தொடர்ந்தா தலை வெட்டுற ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு மிரட்டிருக்காங்க. அடுத்த பயணத்தை ரத்து பண்ண சொன்னாங்க. ஆனா வான்சு ஒரு கிள்ளு கூட சலனப்படல. அவங்க பயண திட்டத்தை வெளியிட சொன்னாங்க. மறுபக்கம் கோடன் திடீர்னு எப்படின்னா, சகோதரர் ஒருத்தர் இறப்பு விசாரணையில 3 மாசமா பாங் பாங் நு ஒரு கொலைகாரன் கதை கலந்துருச்சு. அந்த சகோதரர் ஒரு வழக்கில இறந்து போயிட்டாரு. ஒரே ஒரு துப்பு. கொலைகாரன் சொன்ன வார்த்தைகள் பூக்கள் பூக்கடைக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு துவான் அமைதியா 3 மாசம் விசாரிச்சான். அப்புறம் ஒரு நாள் வான்சு ஹோட்டல்ல போயிருந்தா ஒரு ஸ்னைப்பர் சாலையில இருந்து ஏம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சத்தம் கேட்டதும் துவான் புரிஞ்சுக்கிட்டான் அந்த ஸ்னைப்பர் தான் கொலைகாரன்னு. உடனே ரியாக்ட் பண்ணி வான்சுவை காப்பாத்தினான். போராடி வான்சுவோட காரில ஏத்தி ஓட்ட ஆரம்பிச்சான். எவ்வளவு தூரம் ஓட்டினாங்கன்னு தெரியல. கார் புகைப்பிடிச்சு நின்னு போற வரைக்கும் நிறுத்தலே இல்ல. காரை சரி பண்ணும்போது என்ஜினுக்கு முன்னாடி GPS இருக்குன்னு துவான் கண்டுபிடிச்சான். இன்னும் ஆபத்து தீர்ந்துடல்னு புரிஞ்சுக்கிட்டான். உடனே தன் வீட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொன்னான். ஒரு நிமிஷத்துல துவான் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. வான்சுக்கு நம்பிக்கையான யாரையாவது காண்டாக்ட் பண்ண சொன்னான். ஆனா இருக்கிற இடத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அப்புறம் சின்ன காயங்களை சிகிச்சை பண்ண பாத்ரூம் போனான். உடம்புல இருந்த ரத்தத்தை கழுவினான். ஆனா டென்ஷன்ல பிணிய போட முடியல. அதை பார்த்த வான்சு உடனே எழுந்து காயத்தை சிகிச்சை பண்ண உதவி பண்ணினா. அப்போது துவான் ஈரத்துணியை எடுத்து வஞ்சு முகத்துல இருந்த ரத்தத்தை அழிச்சாங்க. அப்புறம் காட்சி மாறுது. வஞ்சு தென்கொரிய தூதரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டா. கணவன் இந்த செய்தியை கேட்டு உயிரே போச்சுன்னு துள்ளி குதிச்சாரு. அதுக்குள்ள 4 நட்சத்திர பாதுகாப்பு தலைவர் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க தூதரகத்துக்கு பாய்ஞ்சாரு. அங்கேதான் சாட்சி துண் என்பதை கண்டுபிடிச்சாங்க. அந்த இரவு நாம சந்திச்சோம். அவங்க 2 பேரும் அந்த விபத்துக்கு முன்னாடி ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்தவங்க. அவன் அந்த பூக்கடை விஷயத்தை சொல்றான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்த நாள் வஞ்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சாங்க. அமெரிக்காவுல இருந்து வந்த மிரட்டல் மெயிலை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த செயல் அவங்க மாமியாரை ரொம்ப கோபப்படுத்திடுச்சு. சாயங்காலம் உதவி பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு வஞ்சு கணவன் ஒரு விருந்து வச்சாங்க. விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி கணவன் அவங்களுக்கு புது பாதுகாவலர் துயூன் என்று அறிமுகப்படுத்தினாரு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் கண்டுக்காம பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் காட்சி மாறுது. வஞ்சு கணவன் வேற பொண்ணோட விளையாட்டு விளையாடுறத திடீர்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்க கோபப்படல. அவங்க காதலன்கிட்ட இந்த நேரத்துல கவனமா இருங்க, வெளியில பத்திரிகையாளர்கள் படம் பிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் கணவனோட கை கோர்த்து கொடை விழாவுக்கு போனாங்க. விருந்தினர்கள் முன்னாடி நடனமாடி காட்டினாங்க. இரவு மாமியார் வஞ்சுவை அழைச்சு அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. அவள் அந்த பேப்பரை பின்னாடி போட்டு புஷ்னு வீசி எறிஞ்சா. அவள் அந்த கெடுபிடிக்கார பெரியம்மாளோட நடவடிக்கையை பார்த்து ஒன்னும் பேசல. கையில இருந்த கோப்பையை அவள் தரையில அப்படியே வீசி எறிஞ்சா. அதுலேயும் கோபம் தீராம பாரில இருந்த எல்லா கண்ணாடி டம்ளர்களையும் ஒரே தள்ளுனா. சாமான்களை போட்டு உடைச்சா கோபம் போகுதுன்னு அவளுக்கு புரியல. பாட்டி ஏன் இன்னும் அப்படி பண்றாங்கன்னு வஞ்சு அவள் மாமியார் கிட்ட கேட்டா. மாமியார் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. இது எல்லாமே அவங்க திட்டம். வஞ்சுவை பிரிச்சு போடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா வஞ்சுவை ஒதுக்கி தள்ள முடியல. அவங்களை பத்தி ஒரு கும்பல் நினைச்சா சும்மா விடமாட்டேன்னு வஞ்சு எச்சரிச்சா. பிரிஞ்சா பாட்டி சாந்தமா இருக்க மாட்டாங்கன்னு. வஞ்சுக்கு அவங்க மாமியாரோட ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. காட்சி மாறுது. வஞ்சு துக்கத்தை மறக்க துளிச்சு சாராயம் குடிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் நாக்கு வளர்ந்துருச்சு. அப்போ அந்த பக்கமா போன துயூன் பார்த்தான். பாதுகாவலாளியா அவன் அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனால சும்மா இருக்க முடியல. சோ அவன் திரும்பி போனான். அப்போ வஞ்சு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்தா. வஞ்சு கீழே தள்ளுற மாதிரி போறத பார்த்து துயூன் போய் உதவி பண்ண போனான். ஆனா வஞ்சு அவனை பார்க்கலே. லிஃப்ட்ல ஏறினா. கதவு சாத்தின கணமே வஞ்சு கதவை திறந்து விட்டா. அவள் முன்னாடி இருந்த துவீனை பார்த்தா. அவள் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சது. சில வினாடிகள் தயங்கினான் துவீன். லிஃப்ட்ல ஏறிட்டான். அப்புறம் அவன் வன்சுவோட கையை கீழே இறக்கினான். ஒரு வார்த்தை கூட பேசாம அரைவாசல்ல போய் நின்னுட்டாங்க 2 பேரும்.
அந்த நேரத்துல அரை கார்டு தரையில விழுந்துடுச்சு. சூழ்நிலையை பயன்படுத்தணும்னு துவினுக்கு ஒரு கொஞ்சம் கூட இல்ல. வன்சுவை பாதுகாப்பா அறைக்கு அனுப்பி வைக்கணும்னு மட்டும்தான் நினைச்சான். அவன் போக போற நேரத்துல டாக் டாக் கதவுல ஒரு அடி. வன்சுவோட கணவன். கதவுல விழுந்திருந்த அரை கார்டு அவனுக்கு கிடைச்சிடுச்சு. எடுக்க குனிஞ்ச அவனுக்கு முன்னாடி சட்டன்னு செக்யூரிட்டி சீப் வந்துட்டாரு. வஞ்சு அதிகமா சாராயம் குடிச்சு நல்லா உறங்கிட்டாங்கன்னு சொன்னாரு. கவலையா வன்சுவோட கணவன் போயிட்டாரு. வீட்ல இருந்த 2 பேருக்கும் சுதந்திரமான காற்று. நேரம் பறந்துடுச்சு. எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. துவின் செக்யூரிட்டி டீமுடன் சோலில் இருக்கிற வெல்லாவுக்கு போயிட்டான். பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு பெண் பாடி கார்டு வந்து சொன்னா வஞ்சு துவினை பார்க்கணும்னு. சாமான்களை அடுக்கி போக போனப்போ அவன் நண்பரோட எடுத்த புகைப்படங்கள் விழுந்துடுச்சு. அவன் நண்பன் புகைப்படங்களை பத்தி என்னமோ சொல்லிருந்தது ஞாபகம் வந்துச்சு. புகைப்படங்களை பார்த்தப்போ ஒரு ஃபிளாஷ் டிரைவ் கிடைச்சுது. அந்த ஃபிளாஷ் டிரைவ்ல 3 வீடியோ. என்னமோ சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. சாமானிய மனிதர் இல்லன்னா இறந்து போன தலைவர் டூன் வன்சுவ உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அவரு சொன்னாரு யாரோ ஒருத்தர் அவளை கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு. அதுவும் ரொம்ப ப்ரொஃபஷனலா. வஞ்சு அதுல நம்பிக்கை வைக்கல. ஆதாரம் காட்டுன்னு கட்டாயப்படுத்தினா. டூன் ஒப்புக்கொண்டாரு. அவரு வன்சுவ காப்பாத்தினது திடீர்னு இல்லன்னு. அவரு நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில கொல்லப்பட்டாரு. அந்த கொலையாளி தீவிரவாதி ஒரே ஆளுன்னு தெரிய வந்தது. வஞ்சு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போக முயற்சி பண்ணா. ஆனா டூன் அவளை பிடிச்சு நிறுத்திட்டாரு. யாரையும் நம்பாதேன்னு கெஞ்சினாரு. அப்பதான் வன்சுவ நல்லா பாதுகாக்க முடியும்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி டூன் அவரோட நண்பர் உயர் அதிகாரிகளிடமிருந்து ஒரு ஆணை வாங்கினாங்க. ஒருத்தர் ரெசிடென்ட் பாதுகாப்பு பணியில சேர்ந்தாரு. இன்னொருத்தர் ரகசிய நிதி ஓட்டத்தை விசாரிக்க உளவு பிரிவுல சேர்ந்தாரு. அது அதிபரோட ரகசிய நிதி. 3 மாசத்துக்கு முன்னாடி அவரு நண்பருக்கு தகவல் கிடைச்சது. அதிபர் கொலை கேஸ்ல வெளிநாட்டுல விசாரணை பண்ண போறாங்கன்னு. அந்த கொலை முன்னாடி அதிபர் இறந்ததா சொன்னாலும் அது கொலையா இருக்கலாம்னு சந்தேகம் வந்தது. ஆனா அந்த விசாரணையில அவரு நண்பர் வெளிநாட்டுல தொடர்ந்து சாவடைஞ்சாரு. எவ்வளவு கெஞ்சினாலும் யாரும் கேட்கல. கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உண்மையை ஏத்துக்கொள்ள முடியாம டூன் வேலையை விட்டு போயிட்டாரு. அவரு நண்பரோட கொலையாளிய பிடிக்க அமைதியா தேடிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் வஞ்சு சரி பண்ணிட்டா. அவள் அண்ணா கிட்ட சொத்து கழுவுற வேலை வேண்டாம்னு நல்லா சொல்லிட்டா. சாரி, சொந்த காசுல ஒரு நல்லாசாரி அமைப்பு நடத்த போறேன்னு சொல்லிட்டா. எதிர்பார்க்கலையேடா. அண்ணன் இல்லன்னு சொல்லிட்டான். ஆபீஸ்ல இருந்து நேரா கிளம்பிட்டான். இப்ப வஞ்சுக்கு யாரையும் நம்ப முடியாது. அந்த புது பையன் டூயின் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. மதியம் அவள் காதலன் வீட்டுக்கு போனா. கண்டிப்பா விவாகரத்து வேண்டாம்னு சொன்னா. அந்த நடிகைக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்து அவங்க சட்டவிரோத பையனை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வைக்க சம்மதிச்சா. ஆனா காதலன் சம்மதிக்கல. வஞ்சுக்கு பையன் இறந்துட்டான்ல. அந்த குழுவை பார்த்துக்க யாரும் இல்ல. அதனால காதலன் அசையல. இதையெல்லாம் வஞ்சு முன்னாடியே எதிர்பார்த்திருந்தா. விவாகரத்து வேண்டாம்னு சொல்லி கிளம்பவும் ரெடி ஆனா. அப்பதான் காதலன் ரகசியம் ஒன்னு சொன்னான். அவள் கணவனோட கல்யாணம் ஒரு சதி. அப்போ அவ கர்ப்பமாயிருந்து ஜப்பான்ல மறைஞ்சு இருந்தா. அவள் கணவன் ஒரு நடிகையோட சேர்ந்துட்டான். அந்த நடிகை மயக்க மருந்து அதிகமா குடிச்சு சாவுன்னு ஆயிடுச்சு. இந்த செய்தி வெளியில வந்தா ஒரு பெரிய சர்ச்சை. உத்தேச கல்யாணம் பண்ற ஒரு மனிதனுக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சின்னு பாரு. அந்த பொண்ணுக்கு இந்த கதை தெரிஞ்சதுன்னா சட்டன்னு கல்யாணத்திலிருந்து விலகிட்டா. அந்த என்னடான்னா அப்போ ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. சின்னஞ்சிறு இடத்திலிருந்து தானம் கொடுக்கிற தேவதையா உயர்ந்தாங்க. அதனால கணவனுக்கு வான்சுன பெண் ஒருத்தியோட சந்திப்பு அவங்க மாமியாரோட ஏற்பாட்டால நடந்துச்சு. காதலி தன்னை உபயோகப்படுத்துறாங்கன்னு நினைச்சு சங்கடப்பட்டா. காதலியா இருக்கிறது அவங்க பெருமையை கெடுக்குதுன்னு வான்சுக்கு வலிச்சுச்சு. இரவு கணவன் பேசலாம்னு சொன்னான். வான்சு மேல ரொம்ப காதல்னு அழுத்தமா சொன்னான். அப்போ வான்சு கொஞ்சம் மனம் மென்மையாச்சு. காதலியையும் அவங்க பிள்ளையையும் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு சொன்னா. ஆனா கணவன் ஒத்துக்கொள்ளல. அப்பதான் அவங்க கணவனோட உண்மை முகத்தை அவங்க உணர்ந்தாங்க. மறுபக்கம் காதலி மாமியார் கிட்ட வந்து கெஞ்சினா. மாமியார் அவளை நல்லா திட்டினாங்க. பயனில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு வான்சுவை கட்டாயமா விவாகரத்து பண்ண வைக்க போறேன்னு சொன்னாங்க. அடுத்த காலையில குடும்ப போட்டோ ஷூட் எடுக்க எல்லாரும் தயாரா இருந்தாங்க. வான்சு போனப்போ அவங்க காதலியோட பிள்ளையும் அங்க உட்கார்ந்து இருந்தத பார்த்தா. சட்டன்னு கணவனை பார்த்தா. கணவன் சாதாரணமா இருந்தான். காதலி அவமானப்படுத்தும் மாதிரி பார்த்தா. வான்சுக்கு ரொம்ப கடுப்பா வந்துச்சு. திரும்பி போயிட்டா. மாமியாரோட அறைக்கு போய் சண்டை போட போனா. சொல்ல முன்னாடியே மாமியார் ஒரு ஜெனடிக் டெஸ்ட் ரிப்போர்ட் டேபிள்ல போட்டாங்க. அது அவங்க பேத்தின்னு சொல்லிட்டு வான்சுவை ஞாபகப்படுத்தினாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மகன் இறந்துட்டான். அந்த சோகத்தை மறைச்சு வச்சாங்க அம்மா. இப்ப வரைக்கும் யாருக்கும் சொல்லல. ஆனா எப்படியோ ஒரு நாள் உலகம் தெரிஞ்சுக்கும். அத்தை வான்சு அவரோட கள்ளக்காதலனோட மகனை தன்னோட மகனா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வான்சு உடனே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சும்மா இரு, வேற யாரோட கருத்தையும் பார்க்காதே. உனக்கு பிடிக்கலன்னா இன்னொரு குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லி அத்தை சமாளிக்கிறாங்க. வான்சு என்ன நினைக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு புரியல. கடைசியா அவங்க காதலனோட மகனோட குடும்ப படம் எடுத்தாங்க. இந்த கலவரத்தை பார்த்து துன் ஆச்சரியப்பட்டான்.
அடுத்த நாள் துன் பாதுகாப்பு தலைவரா நியமிக்கப்பட்டான். பழைய தலைவரோட சாவோட காரணத்தை அவன் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளிட்ட கேட்டான். அவங்க ரொம்ப உற்சாகமா பதில் சொன்னது அவனுக்கு சந்தேகம் வந்தது. என்னமோ சரியில்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சு. அவன் தன்னோட பதவியை உபயோகிச்சு கண்காணிப்பு வீடியோ கிடைச்சிக்கிட்டான். நிறைய பார்த்துட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டான், பழைய தலைவர் வீட்ல இல்லாம வேற இடத்துல இறந்துட்டாங்கன்னு. அவனோட சக ஊழியரோட சாவு அவனை விசாரிக்க விடாம நிறுத்த யாரோ செஞ்ச காரியம். அத்தை இந்த கேவலமான விஷயத்தை வான்சுவை விரட்டுறதுக்கு உபயோகிக்கிறாங்க. சரி, நிறுவனத்தோட கட்டுப்பாட்டையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வான்சுக்கு தெரிஞ்சிச்சு, அத்தை அவளை இயக்குனர் போர்ட்ல இருந்து நீக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு. அவள் அண்ணா கிட்ட அவள் கணவனோட பொண்டாட்டி குழந்தை பத்தி உண்மையை சொல்ல சொன்னா. அப்புறம் மீடியா எல்லாம் இந்த கதையில குதிச்சுச்சு. அப்புறம்தான் வான்சு லைவ்ல விளக்கம் கொடுக்கற பிரஸ் மீட்டிங் வச்சா. எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு செத்து போறாங்கன்னு நினைச்ச நேரத்துல அவ ஆத்தா மாதிரி போடியம் மேல நடந்து போய் நின்றா. கணவன் ஏமாத்தல் இல்லைன்னு சத்தியம் பண்ணா. அதை கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உண்மையை எப்படி மறுக்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ வான்சு சொன்னா, அந்த பையன் அவ மாமனோட பையன்னு. இந்த ஒரே கதையால அவ மாமியார மேல குற்றம் வைச்சு சமாளிச்சா. முக்கியமா கம்பெனி பாழாகாம காப்பாத்த நேரம் வாங்கினா. பிரஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த கள்ளக்காதலி அவ அம்மா 2 பேரும் பதட்டமா போயிட்டாங்க. தங்களோட பணம் போயிடும்னு பயந்து போயிட்டாங்க. ஆனா எதுவும் பண்ண முடியல. மாலையில அவ மாமியார் வான்சுட்ட எச்சரிச்சாங்க, இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டன்னு நினைக்காத, கையான் குரூப்ல இருந்து சேர்மேன் போஸ்ட்ல இருந்து ராஜினாமா பண்ணுன்னு கட்டளையிட்டாங்க. வான்சு சொன்னா, ராஜினாமா பண்ணா சேர்மேனா இருந்து மத்த ஒரு பிரஸ் மீட்டிங் வச்சு அந்த கம்பெனியோட பண மோசடி செய்தியை வெளியில விடுவேன்னு. அப்ப அவ டெல்லி கனெக்ஷன் யூஸ் பண்ணினாலும் கஷ்டம்தான். சாதாரணமா மக்கள் கருத்தை அடக்க முடியாதுன்னு நினைச்சா கூட முடியாது. அந்த கொடை அமைப்பு பத்தி ஒருத்தர் கூட நினைக்காதேன்னு கடுமையா அவளோட மாமியார் வான்சுக்கு எச்சரிச்சாங்க. எதிர்காலத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் நீயே பொறுப்புன்னு. சில நாள் கழிச்சு காதலர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. மாமியார் அவங்களை சமாளிக்க வான்சுவை உத்தேசமா சொன்னாங்க. வான்சு அவங்க காதலரை தன் அறைக்கு கூட்டிட்டு போய், இந்த அறையில மட்டும்தான் இருக்கணும், சாப்பாட்டு நேரத்துல காணாத மாதிரி இரு, வீட்டுல வேற எங்கேயும் காட்டாதேன்னு கண்டிச்சாங்க. இரவுல துயன் வான்சுவை காப்பாத்தி ஓடிப்போனான். கடைசியா அவனால சந்தேகத்தை அடக்க முடியல. ஏன் இவ்வளவு தீவிரமா அந்த நிறுவனத்தை காப்பாத்த முயற்சி பண்றன்னு கேட்டான். அவளோட அப்பா சாகுறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. என்னன்னா, அவங்க பேரனோட சாவால விவாகரம் பண்ணாதேன்னு, எதிர்காலத்துல கூட நினைக்காதேன்னு. அவங்களை நம்ப முடியறது அவள மட்டும்தான். அதனால அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக தன் உயிரை பணயம் வைச்சாலும் சரின்னு முடிவு பண்ணினாங்க. இதை கேட்ட துயன் உண்மையை வான்சுக்கு சொல்ல முடிவு பண்ணான். பழைய தலைவர் வீட்ல சாகல, அவளோட சக ஊழியரை கொலை பண்ணினவன் அவளை குறிவைச்சிருக்கான். அவளோட வீட்லயே இருக்கான். சரியா சொன்னா, கொலைக்கு பணம் கொடுத்தவன். அடுத்த நாள் வான்சுக்கு கஷ்டம் கொடுத்தது என்னன்னா, அவள் அம்மா மனநல மருத்துவமனையில அடைஞ்சிருக்காங்க. எப்போ வேணாலும் இறந்து போயிடலாம். ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை பார்க்க கூடாதான்னு இல்லையே. மாமியாரோ கெட்ட நோக்கத்தோட செஞ்ச வேலைன்னு தெரிஞ்சும் வான்சு அவங்க அண்ணனோட துன்னோட மனநல மருத்துவமனைக்கு போனாங்க. அறைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு அலறல் சத்தம். வான்சு அம்மா சாகுறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டாங்க. கொடுக்க வேண்டிய காசுக்கு பயந்து நாய் வீட்டுல மறைஞ்சு இருந்தாங்க. கொடுக்க கடன்காரங்க எவ்வளவு அடிச்சாலும் ஒரு சத்தம் கூட போடல. முகம் ரத்தம் சொட்டினாலும் சொல்லல. ஆனா வான்சுக்கு தெரியும், அவங்க அம்மா வெளிநாட்டுக்கு போற டிக்கெட் காசு சேமிச்சு வச்சாங்கன்னு. அதனாலதான் அவங்களுக்கு ஏழ்மையில இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. ஆனா வான்சு மன்னிப்பு சொல்றதுக்குள்ள அவங்க அம்மா உயிர் போச்சு. வான்சு வலிமையா அழுதாங்க. துன் என்னமோ விபத்துன்னு நினைச்சு அவசரமா அறைக்குள்ள ஓடி வந்தாங்க. நிலைமைய பார்த்ததும் அவங்களை அணைச்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அண்ணன் வந்து, மாமியார் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா கெட்டு போயிடும்னு சொல்லி அஞ்சலி வைக்க அனுமதிக்கல. அந்த ராத்திரி வான்சு வீட்டுக்கு போனாங்க. நாளைக்கு அவங்க அம்மாவை படக்கம் பண்ணணும்னு மாமியார் கிட்ட சொன்னாங்க. அவ்வளவுதான். அம்மாவுக்கு சொல்லி பாருங்கன்னா ஊர்ல சர்ச்சை வந்துடும். கம்பெனி ஷேர் விலை கீழே போயிடும். நாளைக்கு பெரிய பிசினஸ் டீல் இருக்கு. பாட்டி சொன்னாங்க, நாளைக்கு நான் வரலன்னா 2 பேரையும் உடனே மனநல மருத்துவமனைக்கு அனுப்புறாங்கன்னு. சரி, சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்ட் முழுக்கவும் வான்சுதான் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க இல்லன்னா எல்லாமே முடியுது. அதான் அவங்க அம்மா அவ்வளவு கண்டிப்பா இருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே வான்சு முகத்துல உள்ள துக்கத்தை பார்த்துட்டாரு டூன். அவங்க அம்மா சாம்பலை பார்த்துட்டு நின்னாங்க. அவங்க கண்ணுக்கு பிடிச்சவங்களை இப்படி புதைக்க விடமாட்டேன்னு டூன் ரூம்ல போய் சொன்னாங்க. போறதுக்கு முன்னாடி கஷ்டம் வராத இடத்துக்கு போகணும்னு கேட்டாங்க. சின்ன சிரமமும் இல்லாம இருக்கணும்னு கார்ல இருந்த டிராக்கிங் டிவைஸை எடுத்துட்டாரு டூன். ஓன் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு வில்லாவிலிருந்து 2 பேரும் ஓடிட்டாங்க. கேமரா மறுபடியும் ஊவோட பழைய வீட்டுக்கு வந்துச்சு. டூன் ஊவுக்கு காலையில போட்ட ஹேர்பின்னை பின்னுனாரு. அவரு தானே மார்ல ஒரு பட்டியை கட்டினாரு. வீடு முன்னாடி போலவே இருக்கு. ஆனா முன்னாடி மாதிரி சந்தோஷமா இல்ல. இறந்து போனவங்கள பத்தி நிறைய யோசிக்கணும் போல இருக்கு.
வான்சு சட்டன்னு நாய் குடியிருப்பு முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. அம்மா சொன்ன வார்த்தைகள் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கண்ணு தெரிஞ்சு போறதுக்குள்ள மாலை ஆயிடுச்சு. அம்மா இறந்த துயரத்திலே வான்சு இதயத்தை திறந்து துன் கிட்ட சொன்னா. அவங்க மகன் இறந்துட்டான்னு, ஆனா வெளியே உலகத்துக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கான்னு தான் சொல்லணும்னு. துன் அவளை எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாம கையை சார்த்தி ஒன்னும் பேசாம இருந்தான். வான்சு இயல்பாகவே அவன் தோள்ல சாய்ஞ்சா. கண்ணீர் வெள்ளம். ஆனா அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க ரகசியமான நெருக்கம். துன் கூட்டாளிகள் கேமராவுல படம் பிடிச்சிட்டாங்க. சாம்பலை இன்னும் பரிசோதிச்சுட்டு இருக்காங்க. புகைப்படங்கள் அம்மா கையில. இரவு லிவிங் ரூமுக்கு துன்னையும் வான்சையும் கூப்பிட்டாங்க. அந்த கயவன் கணவன் வந்து துன்ன முட்டி போட்டு அடிச்சான். வேலையில இருந்து திருப்பி அனுப்புவேன்னு கத்தினான். வான்சு ஒன்னும் பேசாம அறைக்கு போட்டா. ஆனா அந்த சூழ்ச்சி பேர்வழி அம்மா தலைமை பாதுகாப்பு அதிகாரியை அவங்க அறைக்கு கூப்பிட்டா. வான்சு துன்ன வேலையில இருந்து நீக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க மகன் சொல்றதை பேச வேண்டாம்னு அவங்க அதிகாரியை சொல்லிட்டாங்க. மறுபக்கம் வான்சு துன் அறைக்கு போய் வீட்ல மறைஞ்சிருக்கிற உண்மை கொலையாளிய கண்டுபிடிக்க சொன்னா. அதே நேரம் அம்மா அவங்க மகனை அறைக்கு கூப்பிட்டு வான்சு விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ளன்னு சொன்னாங்க. கையில நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் அம்மா மகன் 2 பேருக்கும் பிசினஸ்ல ஒரு அத்தானியும் இல்ல. சரி, ஒரே வழிதான் இருக்கு. வஞ்சு இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சு போகணும். மறுபக்கம் துன் வஞ்சுக்கு பழைய சேர்மேன் சாவோட சீக்ரெட் கேமரா வீடியோவை காட்டினான். அவன் கூட்டாளியோட சாவு விபரத்தையும் சொன்னான். டக்குன்னு 2 பேருக்கும் நல்லா பிடிச்சு போச்சு. துன் சீக்ரெட்டா ஆதாரத்தை தேடினான். வஞ்சு கம்பெனியோட சேர்மேனா இருந்தா. உண்மையிலேயே துன் ஒருத்தரை சந்தேகிச்சான். சீக்ரெட் கேமரா வீடியோல காட்டின செக்யூரிட்டி ஹெட் அவனை வெளிநாட்டுல பார்த்திருக்கான். அப்ப அவன் கூட்டாளி விட்டு போன குறிப்புகளை பின்தொடர்ந்தான். அவன் 8 கால் கும்பல்ல அவன் முகத்தை ஒளிச்சு வச்சான். 1 மணி நேரத்துக்குள்ள அவன் புகைப்படம் செக்யூரிட்டி ஹெட் போன்ல இருந்துச்சு. அடுத்த நாள் கேப்டன் அந்த புகைப்படத்தை வச்சு என்ன கேட்டான். அவன் அந்த கும்பல்ல ஏன் வந்தான்னு துன் சொல்ல வேண்டியதா போச்சு. வெளிநாட்டுல அவன் கூட்டாளியோட சாவு விசாரிச்சப்போ கேப்டனை சந்திச்சான்னு. அவன் கூட்டாளி சாவிலும் பழைய சேர்மேன் சாவிலும் அவனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகிச்சான்னு. அவன் வெளிநாட்டுக்கு போனது அவன் கொடுமைக்கார கணவனுக்கு பணம் துவைக்க. அவன் கொலையாளி எப்படி இருக்க முடியும்? பழைய சேர்மேன் வீட்டுல சாகலன்னதும் உண்மைதான். அவன் சாவுக்கு காரணம் ஸ்ட்ரோக். அந்த ஸ்கேண்டலை மறைக்க உடம்பை வீட்டுக்கு கொண்டு போகணும். துன் நம்பல. கேப்டன் அவனை பிடிச்சு இழுத்தாரு. தூன் அவனை சிறுவா பாக்குற மாதிரி இருந்துச்சு. கேப்டன் சத்தியமா சொல்றேன்னு கடுமையா சொன்னாரு. என்ன வேணாலும் விசாரிச்சு பாருன்னு சாந்தமா சொன்னாரு. ஆனா ஏதாவது தப்புன்னா உன்னை காப்பாத்த முடியாதுன்னு எச்சரிச்சாரு. சில பேர் டூன் பயமுறுத்துறான்னு நினைப்பாங்க. அவன் தானே பொறி வச்சு பிடிக்கிறான். கேப்டனுக்கு பிரச்சனைன்னா அவன் அடுத்த நாளே கிளம்புவான். அடுத்த நாள் வஞ்சு தர்மம் பண்றப்போ செக்ரட்டரிக்கு சட்டன்னு மெசேஜ் வந்தது. சங்கத்துல என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி போயிட்டா. நிகழ்ச்சி முடிஞ்சதும் அவங்க கார் மேல டிரோன் தாக்குதல். பொம் போட்டது சேர்மேனை பாதுகாக்கிற பெண் பாடி கார்டு. பைக்ல வந்தா. வஞ்சு சுவாசிக்கலன்னு பார்த்தா. டூன் ரத்த வெள்ளத்துல கிடந்தான். அவன் அவசரமா ஓடிட்டான். அதிர்ஷ்டவசமா டூன் காமால எழுந்தான். கடைசி வலிமையால கார் வாசலை திறந்து உள்ளே இருந்த வஞ்சுவை காப்பாத்தினான். கார் வெடிச்சது. வெடிச்ச துண்டுகள் டூன் முதுகுல குத்தின. வஞ்சுக்கு என்னமோ ஆகலன்னு பார்த்துட்டு அவன் மயங்கி விழுந்தான். டூன் காயம் கொடுமையா இருந்ததால உடனே ஹாஸ்பிடல்ல அனுப்பினாங்க. ராத்திரி முழுக்க அந்த சிகிச்சை நடந்துச்சு. ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரி வெளியே காவல் காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் பாதுகாப்பு தலைவர்கிட்ட சொன்னாரு சிகிச்சை வெற்றி அடைஞ்சிச்சுன்னு. ஆனா காயமடைஞ்சவங்க நிலைமையை நெருக்கமா கவனிக்கணும்னு சொன்னாரு. அந்த பெண் பாதுகாப்பு அதிகாரி அதை கேட்டுட்டாங்க. மறுபக்கம் வஞ்சு உயிர் பிழைச்சாங்க. கொஞ்சம் காயங்கள் மட்டும்தான். அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல. எழுந்த உடனே எப்படி இருக்காருன்னு தான் கேட்டாங்க. ஆனா அந்த கயவர் கணவன் ஹாஸ்பிடல் முழுக்க பத்திரிகையாளர்கள் கூட்டம்னு சொன்னாரு. படம் எடுக்க கூடாதுன்னா படுக்கையிலேயே சும்மா இருங்கன்னு சொன்னாரு. அதே சமயம் அந்த பெண் பாதுகாப்பு அதிகாரி டட்டுல இருந்த நர்ஸை மாட்டிவிட்டு டுன்னை கொல்ல போனாங்க. டுன்ன பார்த்ததுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகல. சொல்லாம போயிட்டாங்க. மறுபடி செய்ய போனப்போ மேல கேமரா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்னும் செய்ய முடியல. கொலை முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் தலைவரை வீட்டுக்கு வரவழைச்சாங்க. மாமியார் வெளிப்படையாகவே அழுத்தம் கொடுத்தாங்க. உண்மையான கொலையாளிய பிடிக்கணும்னு. ஒரு விஷயம் சொல்றேன். மாமியார் கையில துப்பாக்கி இருந்துச்சுன்னு சொன்னப்போ அந்த வெடிகுண்டுல அவ சட்டன்னு அவள் பக்கத்துல இருந்த ஹான்சாரை பார்த்தா. அம்மா சொல்ற சொல்லை கேட்ட பிறகு ஹான்சார் டைரக்டருக்கு ஒரு பெரிய சிவப்பு சீட்டை கொடுத்தாரு. அப்புறம் கொலைகாரனை பிடிக்க முடியலன்னா அது உன் தகுதியின்மைன்னு கடுமையா எச்சரிச்சாரு. பிடிக்கலைன்னா ஒவ்வொரு தடவை வான்சு தாக்கப்பட்டாலோ கொல்லப்பட்டாலோ கம்பெனி நதுல இருந்து 10 பாயிண்ட் கீழே போகும். அதனால இந்த வெடிகுண்டு கேஸ் சீக்கிரம் சால்வ் ஆகணும். அந்த டைரக்டரும் அனுபவம் வாய்ந்தவரு உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையான குற்றவாளிய அமெரிக்கா மேல போடறேன்னு சொன்னாரு. மறுபக்கம் வான்சு டுன் ஹாஸ்பிடல் ரூம் போனா. அவ அங்க இல்ல. டுன் அவன் கனெக்ஷன் யூஸ் பண்ணி கிரைம் சீன் வீடியோ எடுத்திருந்தான்.
அந்த கொடிய கணவன் கேப்டனிடம் 70 பெண்டில் டாலர் அனுப்ப சொன்னான். கேப்டனுக்கு புரிஞ்சுச்சு, இவன் சீக்ரெட் ஃபண்ட் ரேஸ் பண்றான்னு. டுன் சொன்னதோட கொலையாலும் சம்பந்தம் இருக்கலாம்னு நினைச்சேன். மாலை வான்சு ஹாஸ்பிடல்ல இருந்து போக ரெடி ஆனா. டுன் ரூம் போய் சின்ன கடுப்புல அவனை திட்டினா. ஏன் இவ்வளவு ஜாக்கிரதையா இல்லாம இருந்தேன்னு. உன் நுரையீரல் குத்தப்பட 1 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சுன்னு கத்தினா. அவன் அவளுக்கு செஞ்சது அவன் இதயத்தாலன்னு சொன்னான். அந்த நிமிஷம் வான்சுக்கு உள்ளே எல்லாமே கிறுகிறுன்னு அதிர்ந்தது. அவளுக்காக உயிரையே கொடுக்கிற ஆளா அவன் இருக்கானே, அருமையானவன். துன் கூட அதே உணர்ச்சியில மூழ்கிட்டான். அவள் கையை பற்றி கொண்டான். ஒன்னும் பேசல, ஒன்னோட ஒன்னு சாய்ஞ்சு கிடந்தாங்க. அடுத்த நாள் வான்சு அவன் அண்ணா கிட்ட அந்த கணக்கு புத்தகத்தை கேட்டா. இந்தா பாருன்னு 2 புத்தகம் இருக்குன்னு சொன்னான் அண்ணன். அவன் கையில இருந்தது மாத்தப்பட்ட புத்தகம். அந்த நிறுவனத்துல முதலாளி ஆனா அவன் பாவப்பட்டவனா மாட்டிக்கிடுவான். எதுவும் தப்புன்னா அவன்தான் பலி. எவ்வளவு கெஞ்சினாலும் அண்ணன் கொடுக்க மாட்டான். அந்த இரவு மாமியார் செக்ரட்டரி ஹன் கிட்ட போய் தட்டினாங்க. நிறைய வருஷமா இந்த ரகசிய தொடர்பு. அவங்க மகன் அந்த கெட்டவன் சின்ன வயசுலேயே இத பார்த்துட்டான். அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னன்னு அம்மாவை கேட்டான். சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருச்சுன்னு அம்மா சொன்னா. குடும்பத்துல நடந்த துரதிர்ஷ்டம் அந்த கெட்டவனுக்கு நிறைய பாதிப்பை தந்திருச்சு. அவன் சேமிச்சு வைக்கிறான். ஹன் சாரை எதிர்க்கணும்னு நினைக்கிறான். ஒரு நாள் கழிச்சு துன் ஆபீஸ்க்கு வந்தான். அவன் லீடர் வந்து சொன்னான். அவன் மறுபடியும் அந்த கெட்டவனுக்கு காசு அனுப்பிட்டான். சேர்மனுக்கு நெருக்கமா இருக்கிறான்னு எச்சரிச்சான். நான் நினைக்கல. இந்த ரகசியம் இன்னும் ஆழமா போகுது. மாஸ்டர் மைண்ட் இலக்கு அந்த நிறுவன அடித்தளம்னா அந்த தலைவரை ஏன் கொலை பண்ணினான்? வான்சு டூன் யோசிக்கிறத பார்த்தா. இரவு அவன் அறைக்கு போனா வீட்டு முழுசோட கண்காணிப்பு அமைப்பு வீட்டு வேலைக்காரி அறையில இருக்குன்னு சொன்னா. ஒரு விஷயம் கேட்கணும். ஹான் சார் அந்த நிறுவன கணக்கு புத்தகத்தை வச்சிருக்காரு. ஆனா சொல்றதுக்குள்ள டூனோட உடம்பு இன்னும் கட்டுப்போட்டு இருந்ததை பார்த்துட்டு முதல்ல தன் அறைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே வான்சு என்ன நினைக்கிறான்னு டூனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் வீட்டு வேலைக்காரி காய்கறிகளை எண்ணிக்கிட்டு இருக்கும்போது டூன் அவரோட அறைக்குள்ள நுழைஞ்சு கண்காணிப்பு கேமராவுல ஹான் சார் வெளியே போற மாதிரி பார்த்தாரு. வெளியே போறதுக்கு முன்னாடி எப்பவும் லிப்ஸ்டிக் போட்டுக்குவாரு. அப்புறம் டூன் அவங்க வீட்டு வாசல்ல வந்தாரு. ஆனா வீட்டுக்குள்ள போக கோட் தேவை. அந்த நேரத்துல அவரு மாமியாரும் ஹான் சாரும் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மாமி 3 டம்ளர் தண்ணி கொண்டு வந்தாங்க. ஒண்ணுல லிப்ஸ்டிக் இருந்தத பாத்தீங்களா? மாமியார் போட்டிருக்கணும். இன்னொன்னுல எதுவும் இல்ல. ஒரு சும்மா இருக்கிறவங்க டம்ளர். கடைசி டம்ளர்ல கலர்லெஸ் லிப்ஸ்டிக் இருக்கு. ஹான் சாரோட பழக்கத்தையும் சேர்த்து பார்த்தா இதுதான் டூன் எடுத்த டம்ளர்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தாரு. உடனே அந்த இயந்திரம் போலி விரல் ரேகையை அச்சு போட்டது. சட்டென்று ஹான் ஐயாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஆனா அடப்போங்கடா, அந்த பெண் பாதுகாவலர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஹான் ஐயாவுக்கு ரொம்ப உண்மையானவங்கன்னு தெரிய வந்தது. உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஹான் ஐயாவுக்கு தெரிஞ்ச உடனே உடம்போட வீட்டுக்கு போனாங்க. ஆனா வீட்ல யாரும் இல்ல. சரி, டேபிள்ல இருந்த பத்திரப்பெட்டியை சோதிச்சாங்க. எதுவும் கிடையாதுன்னு தெரிஞ்சு நிம்மதி அடைஞ்சாங்க. அப்பத்தான் ஒரு இடம் ஞாபகம் வந்தது. ஓடி போய் மூலையில இருந்த அலமாரியை பார்த்தாங்க. கொள்ளைக்கார அமைப்போட கணக்கு புத்தகம் காணோம். ஆச்சரியமா போனாங்க. ஆனா சட்டன்னு ஒரு அருமையானடியா பிடிச்சுச்சு. அதே நேரம் துன் அந்த புத்தகத்தை ஊவோட ஆபீஸுக்கு கொண்டு போயிருந்தான். இருவரும் பேசுறதுக்குள்ள தலைமை வழக்கறிஞர் அவருடைய ஆட்களோட நுழைஞ்சாங்க. சோதனை உத்தரவும் கைது உத்தரவும் கொண்டு வந்தாங்க. வான்சுவோட அண்ணனை அறக்கட்டளையோட சொத்தை திருடினதுக்கு கைது பண்ணிட்டாங்க. அந்த கொள்ளைக்கார அமைப்பை புகார் பண்ணது அவங்க மாமியாரோட 2வது மகன் ஹான் வக்கீல்னு தெரிய வந்தது. அதுல கடுப்பான ஹான் ஐயா அந்த கைது பண்ணப்பட்டவன் அந்த அமைப்போட முக்கியமானவன்னு கொதிச்சு போனாங்க. மறுபக்கம் வான்சு சகோதரனை போலீஸ் கொண்டு போனதுக்கு ரொம்ப கவலையில இருந்தாங்க. துன் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவள் கையை அவன் பிடிச்சுக்காமல் இருக்க முடியல. அவள் அவசரமா போறதை அவள் கணவன் பார்த்தான். கொஞ்ச நேரத்துல வஞ்சு விசாரணை அறைக்கு வந்தா. சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணன் சும்மா இருன்னு சொன்னான். அப்புறம் அமைதியா இருந்தான். கும்பலோட உயிர்நாடி என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். அந்த நேரம் ஹான் சார் தள்ளி உள்ளே வந்தார். வஞ்சு முதல்ல பொண்ணு அண்ணன் கண்ணால சைகை பண்ணான். அவன் என்ன பண்ண போறான்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். சரி, விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன். ஆனா என்கிட்ட இருக்கிற 550 அனாமிகஸ் அக்கவுண்ட்ஸையும் சேர்ந்து சரிபார்க்கணும்னு சொன்னான். அதை கேட்டதும் ஹான் சார் உடனே பார்க்கணும்னு கிட் புள்ளி சுட்டாங்க. இரு பக்கமும் சம்மதிச்சுட்டாங்க. மறுநாள் காலையில ஹான் வக்கீல் அவன் அம்மா கிட்ட வஞ்சு எல்லாத்துக்கும் காவு கொடுப்பாங்க, சிண்டிகேட் ஜாமீன்ல விடுவிச்சிடும்னு சொன்னாங்க. அதே நேரம் துன் புத்தகங்கள்ல பார்த்துட்டு அந்த சாரிட்டி ஃபவுண்டேஷன் பணத்தை ஒரே ஒருத்தர் தான் அனுமதிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சான். அது யாருன்னா வஞ்சு அம்மா. அதே சமயம் அவள் அம்மா வஞ்சுவை அழைச்சிட்டு அந்த காவலாளி கிட்ட உறவு இருக்கான்னு கடுமையா கேட்டாங்க. சொல்ல மறுத்தா அவள் மருமகள். அடப்போங்க. வக்கீல் ஹான் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார்ந்து கொன்சாட்டியம்ல இருக்க அக்கவுண்ட் புத்தகம் காணாம போச்சுன்னு வெளிப்படையா சொன்னாரு.
சாட்சிகள் சொல்றாங்க பாடி கார்டு திருடிச்சான்னு. அப்புறம் அம்மா மாமியார் அவங்க 2 பேரும் கட்டி புணர்ந்து எடுத்த புகைப்படத்தை மேஜையில வச்சாங்க. வான்சு அவங்க தான் டூனை திருட சொன்னாங்கன்னு ஒத்துக்கொண்டாங்க. எங்களுக்கு அப்படி சம்பந்தமே இல்லன்னு சொல்றதுக்குள்ளேயே மாமியார் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வக்கீல் ஹான் சட்டுன்னு குறுக்கிட்டு புரியுது புரியுதுன்னு சொல்லி டூன் நம்பிக்கைக்கு உரியவனா இருக்கானான்னு வான்சு கிட்ட கேட்டாரு. புத்தகம் அவன் கிட்ட இருக்குன்னா அவனை தான் காவல்துறையில ஒப்படைக்கணும். அப்புறம் பாட்டி சட்டன்னு டூனை கொன்னுடணும். இல்லன்னா வான்சு அண்ணன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பாட்டிக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு போச்சு. ஒரு ஆம்பளைக்காக இவ்வளவு பித்தலா இருக்கேன்னு வான்சுவை திட்டினாங்க. நிறைய நாள்களுக்கு முன்னாடியே அந்த புகைப்படத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. சும்மா விளையாடுறாங்கன்னு நினைச்சேன், போதும்னு நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். சின்ன விஷயம்தான், வேற யாருக்கும் சொல்லிடாதீங்கன்னு நினைச்சேன். அக்கவுண்ட் புத்தகத்தை திருட வெளியாட்களோட சேர்ந்து என் பொண்ணு வேலை பண்றாங்கன்னு எனக்கு தெரியலன்னு அழுதாங்க. வக்கீல் ஹான் வான்சு அண்ணனை அவங்க தான் வளர்த்தாங்கன்னும் அவங்க சங்கத்தை காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னும் எல்லாரும் ஒரு குடும்பம்தான்னு சொல்லி நினைச்சு வச்சு கொண்டாங்க. டூன் எப்படி வான்சுவை உசுப்பேத்தி புத்தகத்தை திருட வைச்சான்னு அவருக்கு தெரியல. சொல்லை கேட்டதும் வான்சுக்கு உள்ளம் பதறியது. உண்மையா இது? வழக்கறிஞர் ஹான் சொன்ன மாதிரியா இருக்கு. உண்மையை சரி பண்ணணும். வான்சு போன பிறகு ஹான் சார் இரவுல இதை பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. வான்சு தன்னை கூரையில சந்திக்க சொன்னா. கொலைகாரன் அவளோட நண்பரை கொன்னவன்தான்னு டான் நிரூபிக்கணும். இல்லன்னா அந்த கணக்கு புத்தகத்தை கொடுக்கணும். டான் சொன்னான், புத்தகத்தை நல்லா படிச்சேன். நினைச்ச மாதிரி இல்ல. அந்த சீக்ரெட் பணம் எல்லாம் அம்மாவாசாமி பேர்ல போச்சு. காரணம் இன்னும் தெரியல. விவரம் கேட்டதும் வான்சு எல்லாத்தையும் தானே ஏத்துக்குறேன்னு சொன்னா. ஆனா டான் தடுத்து நிறுத்தினான். புத்தகம் என் கிட்ட இருந்தா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னான். ஆனா வான்சு டான் உயிருக்கு பயந்தா. டான் சொன்னான், நான் என்னை பாத்துக்கிறேன். உன்னை நரகத்திலிருந்து காப்பாத்துறேன். அதே சமயம் அவன் காதலிக்கு அவங்களே பிடிக்கல. அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டாங்க. அடுத்த நாள் செய்தில வந்தது, சிண்டிகேட் பணத்தை திருடி இருக்கலாம்னு சந்தேகம். சிண்டிகேட் சிக்கிடும்னு பயந்து ஹான் சார் கிட்ட உதவி கேட்டா. ஹான் சார் சொன்னாரு, உன் பாதுகாவலர்கிட்ட கள்ளத்தனமா நடந்துக்கிறதான்னு வெளியில சொல்லிடு. அப்போ அந்த தான தர்மக்காரர் ஆஞ்சல் சும்மா இருந்துடுவான். இயக்குனர் பதவின்னா அது 2 பறவைகளையும் ஒரு கல்லாலே அடிச்சா புடுற மாதிரி. அதுக்கு காரணம் ஹான்யா என்ன பண்ணாருன்னா, பழைய தலைவர் இறக்குறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல தன்னோட எழுதி வச்சிருந்தாரு. அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு குறிப்பு மட்டும் இருக்கு. அது அந்த கொடை நிறுவனத்தை பத்தி. அதனாலதான் வஞ்சுவை அழிக்கணும். மதியம் வஞ்சு துயுன் 2 பேரையும் மாமியார் புசான் மாவட்டத்துல கொடை வேலைக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு பெண் பாதுகாவலர் ரகசியமா பின்தொடர்ந்துட்டு இருந்தா. ஹான்யா கட்டளை கொடுத்திருந்தாரு, வஞ்சுக்கு கள்ளத் தொடர்பு நிரூபணம் கிடைச்ச உடனே அவளை கொல்ல சொல்லி. அப்புறம் பாதுகாவலர் துயுனை குற்றவாளியா காட்டணும். இரவு இருவரும் அந்த நிறுவனம் ஏற்பாடு பண்ணின விழாவுல தங்கினாங்க. ஒன்னும் தெரியாம. அதிசயம் பாருங்க, எல்லா பாதுகாவலர்களையும் நீக்கிட்டாங்க. துயுனை மட்டும் விட்டு வச்சிருந்தாங்க. அதே நேரம் அந்த பெண் பாதுகாவலர் புகைப்படம் எடுத்தா. துயுன் ரோந்து போற நேரத்துல பயன்படுத்தி வஞ்சுவை கொல்ல பார்த்தா. சரியா அந்த நேரத்துல துயுன் வந்துட்டாரு. ஜன்னல் வழியா ஓடிப்போக சொல்லி வஞ்சுவை காப்பாத்தினாரு. அந்த பெண் பாதுகாவலர்கிட்ட போராட துயுன் தனியா நின்றாரு. உயிருக்கு போராடி எதிரியோட சண்டை போட்டாரு. அந்த பெண் பாதுகாவலரை வேகமா ஓடுற நீரோட உள்ள தள்ளிட்டாரு. துயுன் பயந்தாரு. ஏன்னா வேற கொலைகாரங்க. அவன் நொந்து போன உடம்பை பிடிச்சுக்கிட்டு படகுல பாதுகாப்பான இடத்துக்கு ஓட்டிட்டு போனான். அடுத்த நாள் காலையில் வஞ்சு எழுந்தாள். அவள் கணவன் நொந்து போயிருக்கானேன்னு கவலைப்பட்டா. அவனுக்கு காயம் ஆயிடுச்சான்னு அவனும் கவலைப்பட்டான். உன்னை பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணான். அப்புறம் 2 பேரும் முத்தம் கொடுத்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வஞ்சு கணவன் வெல்லாவுக்கு வந்தான். அவன் கணவன் கண்டான்னு அவன் மனைவிய காணல. கேமரா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வஞ்சு தூக்கத்துல புரண்டு படுத்துக்கிட்டு கணவன் காலில கைய வச்சா. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஜோடி அப்படி ஒரு அன்பான செயலை பண்ணிருக்காங்க. அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லன்னா கோபமா இருக்கானான்னு தெரியல. மனைவி சட்டன்னு மாறிட்டாளேன்னு சந்தோஷமா இருக்கானோ, இல்லன்னா பாதுகாவல்காரனோட கள்ள தொடர்பு வச்சிருக்காளான்னு கோபமா இருக்கானோ. மதியம் வஞ்சு அவங்க கணவன் சாரி தர்மம் பண்றதுக்கு இன்டர்வியூக்கு போனாங்க. வெளியே ரொம்ப அன்புள்ள ஜோடியா காட்டிக்கொண்டாங்க. உண்மையிலேயே வஞ்சு அவளை காப்பாத்துற துண்ணையே நிறைய கவனிச்சா. முன்னாடி அவன் காயத்தை சிகிச்சை பண்றப்போ சண்டையில காயம் ஆயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா காயங்களை பார்த்ததும் வஞ்சு ஷாக் ஆகிட்டா. பழைய காயங்களும் புது காயங்களும் அவள் இதயத்தை பதம் பண்ணின. தூண் அவன் பிடிச்சவ தன்னை குறை சொல்லுவாள்னு நினைச்சான். அவன் வஞ்சு கைய பிடிச்சிட்டு கொலையாளியோட நடத்தை பத்தி சொன்னான். அடப்போங்க, கணக்கு புத்தகம் அவன் கையில இருந்ததால அவனைத்தான் கொல்ல நினைச்சாங்க. அவனுக்குத்தான் அந்த புத்தகம் அவசியம்னு நினைச்சான். சரி, வஞ்சு கிட்ட நான் இறந்தா இந்த நிறுவனம் யாருக்கு போகும்னு கேட்டான். அவள் மாமனார் வீட்டுக்கு போகும்னு சொன்னா. ஆனா மாமியார் கிட்ட அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அந்த ரகசிய நிதியை பத்தி அவருக்கு தெரியாதுன்னும் தெரியும்.
இன்னொன்னு டூன் புரியல. மாமியாரோட வலது கை ஹான் வக்கீல். அப்புறம் இந்த கருப்பு பணக் கணக்கு எல்லாம் அவள் மேல ஏன் போடுறாங்க? சரி, கொலை வழக்கை சுருக்கமா விசாரிக்க வஞ்சு கிட்ட அவள் கணவனை 2 கேள்வி கேளுன்னு டூன் சொன்னா. வஞ்சு, உன் மாமனார் சட்டத்துக்கு புறம்பான பிள்ளையான்னு கேட்டா. கணவன் முகம் மாறிப்போச்சு. சும்மா கிளப்புன வதந்தி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. மாமியார் 2வது மகனை வெறுக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்புறம் டூன், பழைய தலைவரை யார் கொன்னாங்கன்னு கேளுன்னு சொன்னா. சரி வஞ்சு, அப்பா கொலைக்கு பின்னாடி உன் மாநில அரசு இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா. அவன் அப்பாவோட மரணத்துக்கு காரணம் அவனுக்கு தெரியும்னு நிச்சயமா தெரிய வந்துடுச்சு. அதே நேரம் மாமியார் ஹான் வக்கீலை வச்சு மருமகளோட கள்ளத்தனத்தை வெளியில சொல்றா. அவளை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறா. வான்சுவும் அவள் சகோதரர்களுக்கும் சாட்சியை பொய்யாக்கி விட வேண்டுமென்றாலும் அவள் செய்ய வேண்டியதுதான். ஹான் ஐயா அந்த கொலை செய்யப்பட்ட காவலாளி பழைய தலைவரின் மரணத்தை விசாரிச்சுட்டு இருந்தாருன்னு சந்தேகிச்சு விசாரணை பண்ணினாரு. அப்புறம் அவரு மாமியார்கிட்ட வான்சு இறந்துட்டா பழைய தலைவர் விட்டு போன ரகசிய நிதி சரியா பங்கிடப்படும்னு சொல்லி நினைப்பூட்டினாரு. அப்புறம் மதியம் வான்சு கள்ளக்காதல் கதை வெளியானது. அடடா, வான்சு கணவர் கொதிச்சு போய் அம்மா கிட்ட ஓடி வந்தாரு. ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்டாரு. அவரு, அம்மா நீ சந்தேகப்பட்டதால் தான் பண்ணேன். புகைப்படம் எடுத்ததுக்கு வான்சு விவாகரத்து வாங்க மாட்டாள்னு பயந்துகிட்டேன், அதனால சீக்ரெட்டா பண்ணேன்னு சொன்னாங்க. கணவர், என் மனைவி அப்படிப்பட்ட அசுத்தமான ஆள் இல்ல, நான் விவாகரத்து பண்ண மாட்டேன்னு அம்மா கிட்ட சத்தியமா சொன்னாரு. ஆனா மாமியார் மகன் ஏன் தன்னுக்கு எதிரா நிக்குறான்னு புரியல. ஹான் ஐயாவுடன் தன்னுடைய விளையாட்டை மகன் மறக்க முடியலன்னு அவருக்கு புரியல. அதனால அம்மா மகன் பெரிய சண்டை போட்டாங்க. ஆனா அவரு மனைவி வான்சுவை உயிரா காதலிக்கிறாரு. யாரையும் அவரு அனுமதிக்க மாட்டாரு, அவரு அம்மாவையும் கூட. அந்த இரவு அவரு காதலி அவரு கோபமான பேச்சை கேட்டுட்டா. அப்புறம் அவரு மகனை எடுத்துட்டு விழாவை விட்டு போயிட்டாங்க. அவள் மூச்சு திணற அந்த காதல்லாதவன் அந்த இரவில் அவளை நசுக்கினான். டுன் கள்ளத்தனமா ஹான் வீட்டுக்கு போய் கடிகாரத்துல ஹைடன் கேமரா பொருத்தினான். முந்தி அந்த போக்ஸ் கோட் நம்பர் கிடைச்சிருச்சு. அதுல நிறைய ஆவணங்கள், சான்றிதழ்கள். அவன் ஒரு ஆவணத்துல பார்த்தான். ஹான் எல்லா சொத்தையும் மாமியாரோட 2வது மகனுக்கு எழுதி வச்சிருக்கான். உடனே அவனுக்கு புரிஞ்சிச்சு, அந்த லாயர் தான் ஹான் கண்ணுக்கு பிள்ளை. அந்த இரவு அவள் கணவன் டுன்ன பேஸ்மெண்ட்ல இழுத்து போய் துப்பாக்கி வச்சு தலையில வைச்சான். எவ்வளவு தொலைவு வரை போயிருக்கேன்னு கேட்டான். டுன் சாந்தமா, எனக்கு சுத்தமான மனசா இருக்குன்னு சொன்னான். முழு கதையையும் சொன்னான். பழைய சேர்மேனை அவன் தோழர்களே கொன்னாங்கன்னும் அவங்க சாவுதான் சிறந்த நிரூபணம்னும் சொன்னான். ஆனா கணவன் கொஞ்சம் கொஞ்சமா கோபப்பட்டான். டுன்ன கொன்னே விடணும்னு வெறிச்சான். அந்த நேரத்துல வான்சு அங்க வந்தா. டுன் அமைதியா இருன்னு சொன்னான். அப்புறம் வான்சு துப்பாக்கிய தன்ன உடம்புல வைச்சுக்கிட்டா. கணவனுக்கு அதிர்ச்சி. அவன் காதலி பாடி கார்டுக்கு உயிரே கொடுக்கிறாள். அவன் நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. வான்சு பாடி கார்ட அவளை காதலிக்கிறானான்னு கேட்டான். சரியா நினைன்னு சொன்னான். இறுதியில சுத்தமான காதலோட போர்வீரன் துப்பாக்கியை தூக்கி போட்டான். அவன் மனைவி வான்சு மீதான காதல் இன்னும் வாடி போகல. 2 வாரத்துக்கு அப்புறம் பழைய தலைவரை போட்டு வச்ச வக்கீல் தென்கொரியாவுல வந்தாங்க. அங்கே எல்லா குடும்பத்தாரும் முன்னாடி படிச்சாங்க. அடப்பாவி, மாமனார் வாழ்நாள் முழுக்க சேர்த்த கள்ளப்பணம் 18 ட்ரில்லியன். அது எல்லாம் மாமியாரோட கொடை அறக்கட்டளைக்கு போக போகுது. அந்த பணத்தை பார்க்க முடியாம போன மாமியாரும் சித்தப்பாவும் ஒரு மோசமான திட்டம் போட்டாங்க. முதல்ல அம்மா மகன் இருவருக்கும் சமமா பங்கிட்டு வாங்கலாம்னு சித்தப்பா சொன்னான். ஆனா மாமியார் அவனை குடும்பமா நினைக்கலன்னு அவனுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க, அண்ணன் எதிர்காலத்துல கம்பெனியை கையில வாங்க போறான், அதனால கள்ளப்பணம் எல்லாம் அவனுக்குத்தான். இதை கேட்ட சித்தப்பா சம்மதிக்கல. நீண்ட நேரம் நெய்வாயிருந்த அண்ணன் தம்பிக்கு எச்சரிக்கை கொடுத்தான். நீ ஒரு கைக்குள்ள பறவை மாதிரிதான் சொல்லி அப்பாவோட சாவிற்கு பின்னாடி ஒரு விபத்து இருக்குன்னு வெளிப்படுத்தினான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சித்தப்பாவோட முகம் இறுகி போச்சு. போர் தோற்று போனாலும் அண்ணனிடம் அவன் எச்சரிச்சான். பணத்தோட அரை பங்கை கொடுக்காட்டா அம்மா மகன் செஞ்ச காரியம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு கத்தினான். சில நாட்களுக்கு அப்புறம் வான்சு கள்ளப்பணம் நாட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அந்த துணையாளன் தற்செயலா கண்டுபிடிச்சான். அடேங்கப்பா, அந்த பெண் பாதுகாவலரோட நடப்ப பாருங்க, அது அவன் தோழனை கொன்னவளோட நடப்பேன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. சும்மா பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் மாமியார் வான்சு திரும்ப வந்ததை கேள்விப்பட்டதும் ஹான் ஐயாவுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க. வான்சுவோட அண்ணனை பயன்படுத்தி கள்ளப்பணத்தை சுத்தம் பண்ணலாம்னு. மருமகள் ஓட முடியாது. பிறகு மகனோட பேர்ல கம்பெனி பங்குகளை வாங்கி சின்ன சின்ன மோசடிகள் பண்ணி அவனை உரிமையாளராக்கிடலாம். அப்புறம் சுவோட அண்ணனை அவமானப்படுத்தி சிறைக்கு அனுப்புறோம். ஹான் ஐயா மாமியாரோட திட்டம் கேட்டு ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அவரு மகனுக்கு எதுவும் கிடைக்கலையே. மாமியாரோ சின்ன மனசுன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அப்பா மகன் 2 பேரும் ஏழைகளா இருக்காங்கன்னு கிடைச்சதை நன்றி சொல்லணும்னு கத்தினாங்க. மகனோட வேலையையும் கெடுக்க நினைச்சாங்க. அதே சமயம் வான்சு, அவள் அண்ணன், துணையாளன் எல்லாரும் சேர்ந்து எதிர்த்திட்டம் போடுறாங்க. துணையாளன் விசாரிச்சு கண்டுபிடிச்சான், சின்ன பையன் ஹான் ஐயா மாமியாரோட பையன்னு.
கம்பெனி சொத்து அவனுக்கு கிடைக்காததுனால இந்த கும்பலை நோக்குறான். வூவோட சாவுக்கு பின்னாடி இவன்தான் இருக்கான். அட போங்கடா. வக்கீல் ஹான் அவரோட மகன்காக உதவி பண்றாரு. ஆனா பாருங்க, பழைய தலைவனை கொன்றது அவருடைய சின்ன மகன். கொன்னது எதாலன்னா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, ஒரு பொன்னால செங்கல்லால. ஹான் உடனே அங்க போய் பார்த்துட்டு காட்சியை ஆராய்ஞ்சு தன்னோட மகனுக்கு ஒரு சாக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றாரு. அப்புறம் பழைய தலைவனுக்கு கொஞ்சம் காற்று காட்டறாரு. சரியா 3 நாள் கழிச்சு திட்டப்படி வான் சுவோட அண்ணன் கருப்பு காசை செலவை பண்ணி முடிச்சு ஹான் கூட பாலத்தடியில சந்திக்கிறான். டூன் அவங்க பேச்சை ரகசியமா ரெக்கார்ட் பண்றான். ஆனா ஹான் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கான். எவ்வளவு கேட்டாலும் அவன் நேரா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். டூன் திட்டம் தோற்று போச்சுன்னு நினைச்ச நேரத்துல ஒரு கொலைகாரன் வந்து வான் சுவோட கழுத்தை அறுக்கிறான். டூன் உடனே அவனை விரட்டி பிடிச்சு இடது தோளில குத்திடுறான். டூன் வான்சு சாவான்னு நினைச்சு உடனே ஹாஸ்பிடல்ல கொண்டு போறான். ஆனா ரத்தம் அதிகமா போனதுனால காப்பாத்த முடியல. சில நாள் கழிச்சு வான்சுவோட சவ ஊர்வலத்துல அவனோட மனைவி ஒரு பெண் திரை கொடுக்கிறா. வான்சுவோட அண்ணன் சொன்னான்னு என்ன ஆனாலும் டூனுக்கு கொடுக்கணும்னு. டூன் அந்த பெண் திரைவை வக்கீல் ஹான் பத்திரப்பெட்டியில வைக்கிறான். அவனோட அத்தைமகள் சொல்லியிருக்காங்கன்னு நம்பிக்கையோட. அடுத்த நாள் சிண்டிகேட் விஷயத்தை பொது ஒபினிடல் கிட்ட சொன்னாச்சு. அட பாவி, சட்டக்காரர் அவங்க மாமியாரை சிண்டிகேட் காசை கொள்ளையடிச்சதுன்னு கைது பண்ணிட்டாங்க. ஆமாங்க. அப்புறம் கோசார் அவங்க மகனுக்கு சொத்துல பங்கு கிடைக்கலன்னு கேட்டாச்சுன்னா ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சுட்டாரு. அதிரடி. ஆனா ஹான் சாரோட வீட்ல சோதனை பண்ணும்போது பாருங்க, ஒரு பெண் பாதுகாவலர் தோன்றினாங்க. டூன் அவங்களை பார்த்த உடனே ஓடிட்டாங்க. டூன் அவங்களை விரட்டி அடிச்சாரு. கொடூரமான போராட்டம். அந்த பாதுகாவலர் தான் அவரு சகா மற்றும் தலைவரை கொன்ன கொலைகாரின்னு டூனுக்கு உறுதியாயிடுச்சு. உடனே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. சூப்பர். அப்புறம் டூன் நேராக ஹான் சாரை போய் பார்த்தாரு. பாதுகாவலருக்கு எதிரா நிறைய சான்றுகள் இருக்கு, அவங்க சீக்கிரமே உண்மையை சொல்லிடுவாங்கன்னு எச்சரிச்சாரு. ஆனா ஹான் சார் அது பொய் சாட்டுன்னு வாதாட ஆரம்பிச்சாரு. நீங்க என்னால முடியுதுன்னா பண்ணுங்கன்னு சொன்னாரு. பிளாஷ்பேக். ஹான் மேடம் தலைவரை கொன்ன தங்க செங்கல்ல பின்னால பூமியில புதைச்சு எடுத்திருக்காங்க. அப்புறம் மாமியாரை விசாரிச்சுக்கிட்டு இருக்க போய் பார்க்கறாங்க. பழிவாங்கறதுக்காக அவங்க மாமியாரை வஞ்சகமா வழக்கில் சிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க எதுக்காக அவங்க கூட குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னு புரியலன்னு சொல்றாங்க. பழிவாங்கறதுக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹான் மேடம் அந்த தங்க செங்கல்ல டேபிள்ல வச்சுட்டாங்க.